2 முதலாளிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு முதலாளி தன்னிடம் வேலை பார்ப்பவனைப் போல உலகத்தில் முட்டாளை காண முடியாது என்றார். அதற்கு மற்றொரு முதலாளி தன்னிடம் வேலை பார்ப்பவன்தான் உலகத்திலேயே அடிமுட்டாள் என்றான். இருவருக்கும் சில நிமிடங்கள் வாக்குவாதம் நடந்தது. முடிவில் இருவரும் நிரூபித்து காட்டுவதாக கூறி சமாதானமானார்கள். அதன் பின்னர் முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவனிடம் 1 ரூபாயை கொடுத்து நீ போய் ஒரு ஆடி கார் வாங்கி வா என்று அனுப்பிவிட்டார். அவனும் அதற்கு சரி என்று கூறி சென்றான். உடனே அந்த முதலாளி பாத்தியா, 1 ரூபாயை கொடுத்து ஆடி கார் வாங்க சொல்கிறேன், அதற்கும் சரி என்று போகிறான். இவன மாதிரி முட்டாள் பையன் உலகத்திலே உண்டா என்று கூறி சிரித்து கொண்டார். கொஞ்சம் பொறு, என்னுடைய வேலைக்காரனை பாரு என்று கூறி அவனுடைய வேலைக்காரனை அழைத்தான் அந்த 2வது முதலாளி. 2வது முதலாளி தனது வேலைக்காரனை அழைத்து அவனிடம் நான் தற்பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கிறேனா என்று பார்த்து வா என்று கூறி அனுப்பினான். உடனே அவனும் சரி என்று கூறி சென்றான். அவன் சென்றதும் 2வது முதலாளி பாத்தியா, இவன மாதிரி அடிமுட்டாள் உலகத்திலே உண்டா என்று கூறி அவனும் சிரித்து கொண்டான். இப்பொழுது 2 வேலைக்காரர்களும் ஓரிடத்தில் சந்தித்து கொண்டார்கள். இப்பொழுது இவர்கள் இருவரும் தங்கள் முதலாளிதான் முட்டாள் என்று வாக்குவாதம் செய்து கொண்டார்கள். எப்படி என்று 2ஆம் வேலைக்காரன் கேட்க, முதல் வேலைக்காரன் தன்னுடைய ஓனர் 1 ரூபாயை கொடுத்து ஆடிக்கார் வாங்கி வர சொன்னார். அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு. முட்டாப்பைய முதலாளிக்கு தெரியாம இருந்திருக்கு. அவரை மாதிரி லூசு உலகத்திலே உண்டா என்று கூறி அவன் சிரித்து கொண்டான். 2வது வேலைக்காரன் அது கூட பரவாயில்லடா, எங்க ஓனர் அவர் வீட்டில் இருக்காரா என்று சொல்லி என்னை பார்த்துட்டு வர சொல்றாரு. அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாரேன். கையில செல்போன் வச்சிருக்காரு, வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி அவங்க மனைவி கிட்ட அவர் அங்க இருக்காரான்னு கேட்டா அவங்க சொல்ல போறாங்க இதுக்கெல்லாம் போய் என்ன அனுப்பி விட்டுருக்காங்க என்று கூறி அவன் சிரித்து கொண்டான். நீங்களே சொல்லுங்க, இதுல யாரு முட்டாள்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.